வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, அதிகாலையில் நடந்த மரணம். பிரபல வில்லன் நடிகர் பிரதீப் ராவ் திடீரென புற்றுநோயின் காரணமாக திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவு தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய திரையுலகை உலுக்கி வருகிறது. கஜினி திரைப்படத்தில் வில்லனாக இரட்டை வேடங்களை நடித்து மக்கள் மனதில் இவருடைய கதாபாத்திரம் இன்றளவும் நின்று பேசுகிறது. அந்த அளவுக்கு இந்த கஜினி திரைப்படத்தில் இவருடைய இரட்டை கதாபாத்திரம் மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடம் பிடித்திருந்தது. இந்த நிலையில் சில நாட்களாகவே புற்றுநோயின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிகாலையில் திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. இவருடைய மறைவு செய்தி வெளியானே ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல வில்லன் நடிகர் பிரதீப் ராவ் புற்றுநோயால் காலமாகி போயிருக்கிறாரு. கஜினி, வீரம் போன்ற திரைப்படங்களில் வில்லனாக நடித்து புகழ்பெற்ற நடிகர் தான் பிரதீப் ராவ். இரத்த புற்றுநோயின் காரணமாக திடீரென காலமாகி போயிருக்கிறாரு. அவருடைய வயது 74. கடந்த 5 ஆண்டுகளாகவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பிரதீப் ராவ் தொடர்ந்து சிகிச்சை பின்பு அதிலிருந்து மீண்டு வந்தார். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு மீண்டும் நோய் பாதிப்பு தீவிரமடைந்ததை அடுத்து கடந்த 2 மாதங்களாகவே மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை உயிரிழந்ததாக அவரது மேலாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய இறுதிச் சடங்குகள் புதன்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதீப் ராவோடைய மறைவு குறித்து பிரபலங்கள் பலருமே தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. 1952ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி பிறந்த பிரதீப் ராவ் B.R. சோப்ராவின் மகாபாரதம் தொடரில் அஸ்வத்நாமாக நடித்து தனது திரைப்பயணத்தை தொடங்கினார். லாகான் படத்தில் தேவாசிங் சேதி போன்ற கதாபாத்திரங்களில் A.R. முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடித்த கஜினி திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்து தமிழ் மற்றும் ஹிந்தி திரையுலகில் பெரும் புகழ் பெற்றார். பின்பு அஜித் நடித்த வீரம் படத்தில் வில்லனாக நடித்திருந்தாலும் மேலும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், போஜ்பூரி மொழி திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்கள் அவர் நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியாவில் வெளியாகி தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவருடைய மறைவுக்கு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் தன்னுடைய முகநூல் வாயிலாக இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. இயக்குனர் முருகதாஸ் போன்ற நடிகர்கள் எல்லோருமே நேரில் சென்று இவருக்காக இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தொடர்ந்து புற்றுநோய் காரணமாக நிறைய திரைப்பிரபலங்கள் வரிசையாக மரணமடைந்துவது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவையும் உலுக்கி இருக்கிறது. அதிகாலையிலேயே இவருடைய மரணம் நிகழ்வு எழுந்தவுடனே நிறைய பேர் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் எண்ணற்ற திரைப்படங்களில் முக்கியமான வில்லன் கதாபாத்திரங்களை நடித்து மக்களை ரொம்பவே இவருடைய கதாபாத்திரம் நினைவு இருக்கும். அந்த அளவுக்கு தன் நல்ல பேர் எடுத்த பிரபல வில்லன் நடிகர் இறந்தது ரொம்பவே சோக நிகழ்வாக இருக்குது என்று முருகதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாங்க. இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.